ரொம்ப கூச்சமாகிடுச்சு எனக்கு. நான் அப்படியே இறங்கி போயிடலாமான்னு நினச்சேன். நமக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப மிகையாக தான் நம்ம பேசி பழகிட்டோம். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு போனேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருந்தாங்க. அங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து, என்னை அறிமுகப்படுத்தினவர் வந்து, நீங்கள் எப்போ வேணாலும் திருவண்ணாமலைக்கு போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் பவா வீட்டுக்கு போய் கதவை தட்டலாம். அநேகமாக அவர் வீட்டுக்கு கதவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மேடம் கூட கேட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு இப்போ கதவை போட்டிங்களா சார். அப்புறம் நடுராத்திரி 12 மணிக்கு நீங்கள் போனீங்கனாலும் அவங்க வந்து கோழிக்கறியோட சாப்பாடு போடுவாங்கன்னாங்க. நான் பயந்து நடுங்கி போய் மைக்கை பிடிச்சிட்டேன். என்னென்னா, இந்த மலேசியாவிலேருந்து நடுராத்திரி 12 மணிக்கு 2 ட்ராவலர்ஸ் பஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு 120 பேர் இறங்கி வந்து, சார் எப்போ போனாலும் கோழிக்கறியில் சோறு போடுவீங்கன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்னடா பண்ணுறது, நடு வீட்டில் தூக்க மாட்டேன்னு தான் சாகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன். அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா காலத்துலேருந்து இப்போது என் மனைவி பிள்ளைகள் இருக்கிற இந்த பீரியட் வரலும் யாராவது எப்போயாவது வந்தால் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் என்ன சாப்பிடுவோமோ அதை வந்து நாங்கள் கொடுப்போம். பெரும்பாலும் நாங்கள் வந்து நல்லா சாப்பிடுவோம், அதனால் நல்லா சாப்பிட்டவங்க நண்பர்கள். இவங்க இந்த எழுத்தாளர்கள் வந்து எல்லாமே ரொம்ப மிகை தான். அவங்க வந்து ஒரு அழகான பெண் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பேரழகான பெண் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பவா வீட்டுக்கு போனால் 365 நாளும் இப்போது ராத்திரி 12 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் கோழிக்கறி சாப்பாடு கிடைக்குன்னா, நாங்கள் நம்ம கோழி பண்ணை நடத்துகிற மாதிரியும் எந்த நேரமும் கோழி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நண்பர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, நிறைய புத்தக கண்காட்சிகள், நிறைய கூட்டங்களுக்கு பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு எனக்கு. நான் வந்து உண்மையிலேயே இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் சத்தியமாக இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த கூட்டத்துக்கும் போய் பேச மாட்டேன் அப்படின்னேன். ஏன்னா இந்த பேசுகிறது வந்து எனக்கு எப்பயுமே என்னுடைய இயல்பு இல்லை. எழுத்தாளர் வந்து பேசவே கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப பல ரைட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவன் தன்னுடைய மன நுட்பத்தெல்லாம் இழந்துருவான். அந்த எதிரில் நின்று கைத்தட்டுறாங்கல்ல, அது வந்து பயங்கர போதை அவனுக்கு. அந்த போதையில் தன்னை இழந்துருவான், அப்புறம் எழுத்தை மறந்துடுவான் அப்படின்னாங்க. எனக்கு அந்த பயம் வந்துடுச்சு, நம்ம எழுத்தை மறந்துனே இருக்கோம், எங்கே போயும் பேசக்கூடாது. சொல்லுவாங்க எல்லாம், சார் நீங்கள் பேசினா அப்படின்னாங்கன்னா நம்ம டக்குன்னு அதில் விழுந்துருவோம். அப்படி விழவே கூடாது. இல்லைங்க, நான் பேசுகிறதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க வருவாங்க, நான் போய் எழுதுறாங்க அப்படின்னு திரும்பி போயிடணும். எனக்கு வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு வெயில் காலத்தில் ஜெயகாந்தன் இறந்துட்டார். ஜெயகாந்தன் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்ட உடனே ஒரு கார் பிடிச்சி எங்கள் வீட்டில் நான் என் ஒய்ஃப்லாம் அவரை பார்க்க போனோம். இப்போ வீட்டிலேருந்து உடனே எடுத்துன்னு போயிட்டாங்க பெசன்ட் நகர் சுடுகாட்டுக்கு அப்படின்னாங்க. வந்து அவசர அவசரமாக பெசன்ட் நகர் சுடுகாட்டுக்கு போனோம். போனால் இந்த தகன மேடையில் வந்து அவரை படுக்க வச்சுருந்தாங்க. நான் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிற 50 வயதுக்கு மேற்பட்டவங்களாம் அவரை மேடையில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கர்ஜிப்பார் ஜெயகாந்தன். அது வந்து ஆள் ஹைட்டு அப்படியே கம்பீரமாக இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. அவன் என்னவா விஸ்வரூபம் எடுக்கிறான்றது தான் ரொம்ப முக்கியம். டக்குனு எனக்கு வேற ஒரு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு என்கிற ஒரு பெரிய பொயிட் வந்து ஒரு தடவை சிவாஜி கணேசனை பார்க்க போவார். அவன் வந்து கூட கூட்டின்னு போன ராஜீவ்நாத் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து, இவர் எங்கள் கேரளாவுடைய பெரிய பொயிட், பெரிய கவிஞன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே சிவாஜி அது வரலும் ஒரு சோஃபாவில் உட்காந்துப்பார். அவர் எழுந்துச்சு நின்று, கவிஞனா நீ அப்படின்னு வணங்குவார். இவன் தான் எங்கள் கேரளாவுடைய சொத்து அப்படின்னு ராஜு சொல்லுவார். சொன்னோடனே இந்த பாலச்சந்திரன் சொல்லிக்காடுன்ற பையன் யாருன்னா, அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கும் போது சொல்கிறான், நான் குரல் விற்று பிழைத்த ஒரு கவிஞன் அப்படின்றான். இப்போ எனக்கு பயங்கரமாக நடுங்கிடுச்சு அந்த வார்த்தை, குரல் விற்று பிழைத்த பையன். முதல்லாம் சினிமா தேட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணின்னு போவாங்க, தங்கம் தேட்டரில் வந்து சிவாஜி கணேசனின் படம் வரப்போகுதுன்னு. அப்படி கேரளாவில் ஆட்டோவில் விளம்பரம் செய்து வாழ்ந்த பையன் நான். இன்றைக்கி சிவாஜி கணேசன் எதிரிலேயே நான் போய் உட்காந்துக்கிறேன். எனக்கு அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் கேட்பான், சார் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சினிமா இது சார் நீங்கள் நடித்ததுலே அப்படின்னு கேட்பான். அவர் சொல்லுவார், எல்லார் கையிலையுமே கொஞ்சம் விஸ்கி இருக்கும். அன்றைக்கி தான் எனக்கு தெரியும் சிவாஜிலாம் கூட விஸ்கி குடிப்பார் அப்படின்னு. அவன் கேட்பான், சார் நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது சார்?
சார் சார் எல்லா படமும் ஒரே படம் தான். நாடகம் சார். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னார் சிவாஜி. சொன்னோடனே பாலச்சந்திரன் சொல்லிக்கார சொல்லுவான், சார் எனக்காக அதில் ஒரு வசனம் பேசி காமிங்க சார் அப்படின்வான். ராஜீவ்நாத் வந்து அப்படியே பயந்துருவார். என்னன்னா சிவாஜி வந்து எவ்வளோ பெரிய ஜெயிண்ட், அவர்கிட்ட போய் ஒரு சின்ன பையன் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி அவரை மாற்றி ஒரு வசனம் பேசி காமிங்கன்னு சொல்லிட்டானேன்னு. ஆனால் சிவாஜி அந்த ஹாலில் 2 தடவை நடப்பார். அந்த சமயத்தில் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதுகிறான், சிவாஜி வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 4.25 அடி தான், ரொம்ப ஒரு குள்ளமான உருவம் தான், ரொம்ப பெரிய தாட்டிகமான உருவெல்லாம் கூட கிடையாது. ஆனால் அந்த 4.25 அடி உள்ள அந்த மனுஷன் அந்த 2 தாட்டி அந்த ஹாலில் நடந்த உடனே 6 அடி 7 அடியாக வளர்ந்துருத நான் பார்த்தேன். அந்த அந்த விட்டத்தில் போய் அவருடைய தலை வந்து அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறார். நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 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 கலைஞனுடைய மகத்தான விஸ்வரூபம், அது வரலும் அவர் சிவாஜி தான். ஆனால் அந்த டைலாக் பேசும்போது அவன் வேற ஒருத்தனாக மாறுறான். பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதுறாரு, பேசி முடிச்சுட்டு அப்படி மூச்சு வாங்க சிவாஜி உட்காந்து அந்த விஸ்கியை கையில் எடுக்கும்போது என்னுள் ஏதோ ஈரமாக உணர்ந்தேன். ஒன்றும் இல்லை, ஒன்று கடிச்சிட்டான். அதை வந்து அவ்வளோ அப்பட்டமாக எழுதியிருக்கான். அவ்வளோ பயந்துட்டேன் நான். அந்த ஜெயகாந்தனை பார்க்கும்போது எனக்கு ஒரு 4.25 அடி 5 அடி உயர், அவ்வளோ ஹைட்டு கூட இல்லை, ரொம்ப ஒரு குள்ளமான உறவு தான். ஆனால் அவருக்கு வந்து எவ்வளவு தைரியம், எவ்வளோ பெரிய ஒரு எழுத்தாளனுக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு. கலைஞர் வந்து முதல்வராக, கலைஞர் பேராசிரியர், அப்படி மேடையில் வந்து 17-18 அமைச்சர்கள் உட்காந்துக்கிறாங்க. ஜெயகாந்தனை அந்த மேடையில் பேச அழைக்கிறார்கள். ஜெயகாந்தன் அந்த மேடை அப்படி ஒரு அலட்சியமாக பார்க்குறாரு. எல்லாருமே சீஃப் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், நிதி அமைச்சர், அவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க. இவருக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும், ஒரே ரைட்டர், அவ்வளோதான். அந்த மேடையை பார்த்துட்டு சொல்கிறாரு, யாரை வணங்குவது என்று தெரியவில்லை, நான் வணங்கத்தக்க மனிதர்கள் யாரும் இந்த மேடையில் இல்லைன்றார். அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த மேடை. யாரை வணங்குவது என்று தெரியவில்லை, நான் வணங்கத்தக்க மனிதர்கள் யாரும் இந்த மேடையில் இல்லை. ஆனால் ஒரு பொது இடத்தில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வணங்க தவறிவிட்டான் என்கிற செய்தி வரலாற்றின் காதுகளுக்கு போய்விடக்கூடாதே என்பதற்காக மட்டும் இந்த மேடையை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கலைஞர் வந்து ஜெயகாந்தனெல்லாம் தாண்டின அளவுக்கு நாலேஜ் உள்ளவரில், இவ்வளோ பயங்கரமான அனுபவ அறிவு இல்லை. அவர் பேசும்போது சொல்கிறார், நம்ம ஜெயகாந்தன் இந்த மேடையில் இருக்கிற நாங்கள் யாரும் வணங்கத்தக்க மனிதர்கள் இல்லை என்று சொன்னார், ஆனால் அவரை நான் வணங்குகிறேன். அது ஒரு தமிழ் பண்பாடு, ஒரு தமிழ் மரபு என்பதற்காக கூட இல்லை. எனக்கு வாக்களிக்க போகிற பல்லாயிரக்கணக்கான தமிழ் வாக்காளர்களில் ஜெயகாந்தனும் ஒருவர் என்பதற்காக அவரை நான் வணங்குகிறேன். கலைஞர் சொல்கிறாரு, நான் வந்து பல்லாயிரக்கணக்கான எனக்கு வாக்களிக்க போகிற வாக்காளர்களில் ஒருவர் என்கிற முறையில் ஜெயகாந்தனை வணங்குகிறேன்னு சொல்கிறேன். அப்படியேப்பட்ட ஜெயகாந்தனை வந்து ஒரு தகன மேடையில் ஒரு 4.25 அடி உயரத்தில் அவரை படுக்க வச்சுக்கிறாங்க. நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் தான் அவர் முன்னாடி நிற்கிறோம். ஒருத்தர் வந்து தமிழில் மந்திரங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மின்சார சுடுகாடு ஜெயகாந்தன் என்கிற அந்த மகத்தான படைப்பாளியை உள்ளே இழுத்து கொண்டு சில டப்பாக்களில் சாம்பலை அள்ளி கொடுக்க போகிறார்கள். ஒரு துயரமான நிமிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கேன். யாரோ ஒரு பெண் ஓலமிட்டபடி ஓடி வருகிறாள். அநேகமாக 16வது மனுஷியாக அந்த மனுஷி இருக்கக்கூடும். அந்த மனுஷியை நான் ஏற்கனவே பார்த்ததில்லை. நான் பார்த்த கணத்தில் அவங்க தான் இவங்க என்று எனக்கு புரிந்து கொண்டது. அந்த அம்மா, ஜெயகாந்தனுக்கு சொந்தக்காரங்க மட்டும் மேடையில் ஏறுங்க என்று அந்த தகனம் செய்பவர் சொல்ல, நான் உடனே நாங்கள் தாண்டா அவனுக்கு சொந்தக்காரங்க என்று நாங்கள் எல்லோரும் ஏறினோம். இந்த ஓடி வந்த அம்மா வந்து அவருடைய காலை பிடிச்சின்னு போயிட்டிங்களே ஜேக்கேன்னு அழுதாங்க. அந்த அம்மா எனக்கு ஏற்கனவே தெரியும், பார்த்ததில்லை. கவிதா சொக்கலிங்கம் என்கிற ஒரு பெரிய ஒரு பதிப்பாளர் அந்த அம்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் வந்தவங்க. அவங்க ஒரு நாள் கவிதா பதிப்பத்துக்கு போய் ஜெயகாந்தனுடைய எல்லா புஸ்தகங்களும் எங்களுக்கு வேணும் என்று பொறுக்கி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க.
இவ்வளோ புத்தகம் எதுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொக்கலிங்கம் சார் கேட்டப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப அதிகபட்சம் இன்னும் 2 மாதம்தான் எனக்கு வந்து கண் பார்வை இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் என்னுடைய கண் பார்வையை காப்பாற்ற முடியாதுன்னு அமெரிக்க டாக்டர்ஸே கைவிரிச்சிட்டாங்க. இந்த 2 மாதங்களுக்குள்ளாக ஜெயகாந்தன் என்கிற இந்த படைப்பாளியின் எல்லா படைப்புகளையும் வாசித்து விட வேண்டும் என்கிற பேராசையில் நான் ஓடி வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த இடம்தான் வாசித்தலுடைய மிக முக்கியமான இடம் அப்படின்னு நான் கருதுகிறேன். தன் கண் பார்வை போக போது இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ சொத்து சேர்க்கலாம், அதுக்குள்ளே வேற என்னென்ன லௌகிகத்தில் திளைக்கலாம், எதுவுமே அந்த அம்மாவுக்கு வேணாம். சென்னையில் ஒரு அறை எடுத்து இந்த தனக்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளனுடைய எல்லா படைப்புகளையும் படித்து தீர்த்து விட வேண்டும் என்கிற வேட்கையோடு அந்த அம்மா வந்து ஜெயகாந்தனுடைய கால்களை பிடித்து அழுது கொண்டு, நான் அவங்க கண்களை பார்த்தேன். கண்கள் எப்பொழுதும் இது பழுதடைந்த கண்களா நல்ல கண்களா என்று சக மனிதர்களுக்கு காட்டுவதே இல்லை. அந்த அம்மாவை மிக பரிதாபத்தோடு பார்த்தது. எழுத்துக்கும் வாசிப்புக்கும் அவ்வளவு பெரிய வலிமை இந்த உலகத்தில் இருக்கிறது நண்பர்களே. எழுத்தாளன் ஏன் எப்பொழுதுமே சமூக படிநிலைகளில் 1 இன்ச் மேலே என்று ஏன் சொல்லப்படுகிறான்? ஏன் வந்து அவன் வந்து கலெக்டரை விட பெரியவன், ஏன் வந்து அவன் முதல்வரை விட பெரியவன், ஏன் வந்து அவன் பிரதமரை விட பெரியவன், ஏன் வந்து அவன் ஜனாதிபதியை விட பெரியவன் என்றால், ஒரு வகையில் இந்த எல்லா பதவிகளும் ஒரு கட்டத்தில் காலாவதியாகி இவர்கள் எல்லோருமே மிகச்சாதாரண மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். எழுத்தாளன் மட்டும்தான் தான் பார்த்ததை, தான் அனுபவித்ததை, தான் பகிர்ந்து கொண்டதை, தன்னுடைய சமூகத்தை, தன்னுடைய மனிதர்களை எழுத்தாக மாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகிறான். அவன் எடுத்துன்னு போயிடல, உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறான். மகாகவி பாரதியாரின் பீரியடில் வாழ்ந்த ஒரு மன்னனின் பெயர் கூட உங்கள் யாருக்குமே தெரியாது. பாரதி மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு பீரியடாக நீங்கள் எடுத்துனே வரலாம். புதுமைப்பித்தன் காலத்தில் இருந்த எந்த கலெக்டர் பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற 30 வயசுக்குட்பட்ட எந்த பையனுக்கும் தெரியாது. புதுமைப்பித்தன் மட்டும்தான் உயிரோடு வாழ்கிறான். அவன் மட்டும்தான் நம்முடைய அடுத்த சந்ததியாரால் படிக்கப்படும். அதனால்தான் ரைட்டர் வந்து பெரிய ஆள் என்று சொல்லப்படுகிறான். எழுத்தாளன் மறுபடியும் தர்க்கத்தை ஒரு சமூகத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். ஒரு சமூகத்தின் அமைதியை அவன் ஒரு வகையில் குலைக்கிறான். உலகம் முழுக்க இருக்கிற டால்ஸ்டாய், தாஸ்தாவஸ்கி, காமியோ, காஃப்கா என்ற எந்த எழுத்தாளனை நீங்கள் எடுத்து படித்தாலும் அவன் எப்பொழுதும் குரலற்றவர்களின் பக்கமே நிற்கிறான். தாஸ்தாவஸ்கியிலிருந்து டால்ஸ்டாயிலிருந்து எல்லோருமே விபச்சாரிகளின் பக்கத்தில், பிட்பாக்கெட் அடிக்கிறவன் பக்கத்தில், சின்ன சின்ன திருடு செய்பவர்களின் பக்கத்தில், குற்றமும் தண்டனையும் என்கிற அந்த 1600 பக்க நாவலை எழுதின தாஸ்தாவஸ்கி 71 பக்கங்களில் குற்றத்தை முடித்து விடுகிறான். மற்ற பக்கம் முழுக்க அவனுடைய தண்டனை போலீஸ் கொடுக்கல, அரசாங்கம் கொடுக்கல, அவனே கொடுத்துக் கொள்கிறான். அதான் குற்றமும். இந்த மனப்பிறழ்வை தான் மறுபடியும் எழுத்தாளன் எழுதி கொண்டே இருக்கிறான். அவன் மறுபடியும் சமூகத்தை பார்த்து ஏராளமான புதிய கேள்விகளை எழுப்புகிறான். ஒருபோதும் ஜெயகாந்தன் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு நாங்கள் அவரை பேச கூட்டிருந்தோம். ஜேகே வந்து பேசுகிற போது, நான் ஒர்க் பண்ண ஸ்கூல்லேருந்து 4 டீச்சர்ஸ், அவங்க வந்து எந்த கூட்டத்துக்கு நாங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. பொதுவாக வாத்தியாருங்க வந்து எப்பயுமே, நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க, வெளியே போனோடனே என்னை திட்டுவீங்க, எப்பயுமே எந்த கூட்டத்துக்கும் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிவாங்க. சார் எனக்கு தெரியாததா அவர் பேசுகிற போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் பெரும்பான்மையான டீச்சர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, அவர் என்ன சார் படிச்சுக்கிறாருன்னு கேட்பாங்க. ஆமாம், நான் ஒரு 7ஆவதோ 6ஆவதோ படித்தேன், நான் வந்து பிடி படிச்சுக்கிறேன், எம்என் படித்தேன், நான் போய் அவர் பேச்சை நான் கேட்குறது அப்படின்னு போயிடுவாங்க. அன்றைக்கி வந்து தெரியாதனமாக ஒரு 4 பிஜி டீச்சர்ஸ் வந்து ஜெயகாந்தன் பேசுகிறதுக்கு போது வந்தாங்க. அவருக்கு வாத்தியாருங்க வந்துக்கிறாங்களாம் தெரியாது. அவர் வழக்கம் போல் பேசுகிற மாதிரி சொன்னார், நான் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் தான் பிறந்தேன், சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என்னை வளர்த்தாங்க. நான் பார்ப்பேன் வாத்தியாருங்களாம் வந்து காலையிலேயே சைக்கிளில் வெளியே போவாங்க, அதாவது டீச்சிங்க்கு போவாங்க, கேரியரை வந்து முன்பக்க ஹேண்டில் பார்லேயே கட்டின்னு போவாங்க. அவர் சொன்னார், போவார்கள் வருவார்கள், ஒரு நாள் ரிட்டையர்ட் ஆகிடு விடுவார்கள், இன்னொரு நாள் செத்து போவார்கள், இவர்களில் ஒருவனாகவா நான் மாறப்போகிறேன் என்று நினைத்து ஒருபோதும் என் வாழ்க்கையில் வாத்தியாராக மட்டும் இல்லை, படிக்கவே கூடாது என்று முடிவெடுத்தேன். ஸ்கூலில் போய் படிக்கக்கூடாது, ரைட். அப்போ எப்போ படிக்கணும்? இன்றைக்கு வரையிலும் ஜெயகாந்தன் வந்து
ஏராளமான புத்தகங்களை 7வது 8வது கூட படிக்காத ஜெயகாந்தன் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அது என்னன்னா, அவர் சொல்கிறாரு, கல்வி என்பது சந்தோஷத்தை தரக்கூடியது. நான் சந்தோஷத்தை தரக்கூடிய என்னுடைய கல்வியை நான் என் வீட்டில் இருந்து படித்துக்கொண்டேன். நிறைய பேர் அவர் வீட்டில் வந்து கேட்பாங்களாம், நீங்கள் எதுக்கு ராத்திரிலாம் லைட் போட்டு படிச்சுங்கிற? அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாதாம். இன்க்ரிமெண்ட் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாராம். ஆமாம், நான் வந்து புலவருக்கு பரீட்சை எழுத போகிறேன் அப்படின்னா எல்லாரும் எந்த புலவருக்கும் நான் பரீட்சை எழுதலை. இப்படித்தான் வாசிப்பு என்பது வந்து மனிதர்களுக்குள்ளாக ஒரு மிக சந்தோஷத்தை தருவதற்காக தொடங்கப்படுவது. நீங்கள் கேட்கலாம், சார் எதுக்கு சார் இந்த புத்தக கண்காட்சி? இப்போ நாங்கள் தான் கல்வியினுடைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு தானே வந்துக்கிறோம். எங்களுக்கு புதுசாக இந்த புத்தகங்கள் என்ன சொல்ல போகுது? நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லோருக்குமே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒரு ஜீவிதம், ஒரு வாழ்க்கை. ஒரு புத்தகத்தை படிக்கிற போது மட்டும்தான் நீங்கள் நீங்கள் வாழ விரும்புகிற இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள். நீங்கள் 10 புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்றால் 10 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். எனக்கு வந்து மலையாளத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு எழுத்தாளர் உண்டு. அவர் பெயர் சந்தோஷ் எச்சிக்கானம். அவர் வந்து ஒரு கதையை இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு தவளை, ஒரு சாதாரண நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரு தவளை அப்படின்னு நம்ம தத்தி தத்தி ஒரு பாழும் கிணற்றுக்கு மேலே வருது ஒரு சாயங்காலத்தில். திடீர்னு தன்னுடைய வாயை திறந்து ஒரு பாம்பு வந்து அந்த தவளையை முழுங்க போகிறது. முழுங்குகிற நேரத்தில் தவளை எகிரி அந்த கிணத்துல குதிக்குது. குதிக்கிற போது தான் அது உணர்ந்து தான் கூடையே இன்னொரு பொருளும் 2 பேருமே குதிச்சிட்டாங்க. பாம்பும் தவளையும் இப்போ கிணத்துக்குள்ளே இருக்குது. 2மே கிணத்தை சுற்றி பார்க்குறாங்க. கிணத்துல சுத்தமாக தண்ணி இல்லை. 2மே உள்ளே குச்சிடுச்சு. இப்போ பாம்பு பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தவளை வந்து தப்பிக்கவே முடியாது. அது வந்து தன்னுடைய வாயை திறந்து தவளையை முழுங்க போகுது. போன உடனே தவளை வந்து பேச ஆரம்பிக்குது. பிரதர் கொஞ்சம் இருங்க. பாம்புக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்ம வந்து நமக்கான இறை அது, இதுன்னா நம்மகிட்ட பேசுது. அது சொல்கிற ஒன்றும் இல்லை, சரி இப்போ நீ என்னை சாப்பிட்ற, ரொம்ப பசிக்குதா? ஆமாம், கொலை வெறியில் இருக்கிறேன், நீ சாப்பிட்ற. சாப்பிட்ட பிறகு பாம்பு யோசிக்கு, சாப்பிட்ட பிறகுண்ணா நீ எப்படி மேலே ஏறி போவ? பாம்பு யோசிக்குது. தவளை சொல்லுது, இந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற பரப்பளவுக்குதில்ல, அதில் நம்ம 2 உயிரினங்கள் தாங்கிறேன். என்னே நீ சாப்பிட்டுட்டுனா ஒரு வெறுமை வரும் இந்த கிணத்துக்குள்ளே. அந்த வெறுமைக்குதில்ல, அது வந்து 10 தடவை நீ செத்துருவேன், தற்கொலை பண்ணின்னு செத்துருவேன். உனக்கு இருக்கிற ஒரே பேச்சு துணை நான் தான், ஒரே ஆதுரம் நான். நீங்கள் இந்த கதையை நுட்பமாக கவனிச்சிங்கன்னா இது பாம்பு தவளை கதை இல்லைன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுதா? சரி, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த பாம்பு கேட்குது. நம்ம 2 பேரும் பேசினுக்கலாம். இதெல்லாம் வந்து இயற்கைக்கு விரோதமான விஷயம், அதெல்லாம் முடியாது. நான் சரி சாப்பிட்டுட்டுனா சாப்பிடு, தன்னந்தனியாக இருப்பேன், மேலே ஏறி போக முடியாது, இன்னும் 2 நாளில் நீ செத்துருவேன். அப்போ நான் எப்படி வாழறது? பாம்பு கேட்குது, நான் எப்படி வாழறது? தவளை சொல்லுது, இப்போன்னா நீ வந்து நான் வெஜிடேரியன் ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டராக போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு நாமளே உருவாக்கிக்கிது. இதோ இதில் எவ்வளோ தவளை, இந்த கிணத்துக்குள்ளே எவ்வளோ செத்த அழுக்கு இது எல்லாம், அதெல்லாம் சாப்பிட்டுன்னு வாழு. நம்ம 2 பேரும் உள்ளேயே இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒப்பந்தத்தோடு வாழலாம். ஒருத்தர் ஒப்பந்தத்தை ஒருத்தர் மீறவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்னை சாப்பிட்டுட்டுனா அடுத்த நிமிஷம் வெறுமையிலையும் தனிமையிலையும் நீ செத்துருவ. பாம்புக்கு பயம் வருது. யாருமே தன் வாழ்க்கையில் தன்னை இது மாதிரி எச்சரித்ததே இல்லை. அது வந்து சரின்னு அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்குது. ஆனால் பாம்பும் தவளையும் ஒவ்வொரு வினாடியும் கான்சியஸாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த நிமிஷமும் இந்த ராஸ்கேல் வந்து இந்த ஒப்பந்தத்தை மீறிடுவான் அப்படின்னு தவளைக்கு தெரியும். எந்த நிமிஷமும் இவங்ககிட்டருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு அதுவும் ரொம்ப கான்சியஸாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி கண்ணை திறந்து பார்த்துக்கிறாங்க. தூங்கிறதே இல்லை. ஆனால் ஒரு இயற்கையின் சுழற்சி அதுக்குள்ளே நடக்கவே ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நாள் பொறுத்து ஒரு நைட்டில் தபால்னு இவங்களாம் விழுந்தாங்கல்ல, அதெல்லாம் ஒரு சத்தமே இல்லை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சவுண்டோட ஒரு உள்ளே வந்து ஏதோ ஒரு பொருள் விழுது. பாம்பும் தவளையும் போட்டுன்னு அந்த பொருள் மேலே போய் பார்க்குறாங்க. அது ஒரு அழகான பெண்ணின் உடல். வெளியில் அந்த கிணத்துக்கு மேட்டில் வந்து ஒரு சிகரெட் ஸ்மெல் தெரியுது.
பார்த்தா அப்படியே கருகருன்னு கூந்தல். அப்போதுதான் கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் பிணம். அந்த அந்த தவளை வந்து பாம்பை பார்த்து சொல்லுது, உனக்கு வந்து பிரச்சனையே இல்லை இனிமேல். ஒரு தவளை தானே, ஒரு பெண்ணின் உடல் எவ்வளோ பெருசு, எவ்வளோ நாள் வேணுனாலும் நீ சாப்பிட்ரு, என்னை விட்டுரு, நான் வந்து இன்னிலேருந்து தப்பிச்சிடலாம். இப்படி அது வந்து இந்த தத்துவ மயிரெலாம் எனக்கு வேணான்னு கோபம் வந்துடுது அந்த பாம்புக்கு. 2 பேரும் பேசி முடிக்கிறார்கள். நண்பர்களே, அந்த கதையினுடைய எட்ஜ் என்னென்னா, அந்த பெண்ணின் உடலை வந்து அந்த பாம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்து ஒரு பாதி மயக்கத்தில் ஒரு நாள் ஒரு படிக்கட்டில் அது படுத்து கொண்டு இருக்கிற போது தவளை அந்த பாம்பை உற்று கவனிக்கிறது. அப்படியே கிட்ட போய் நின்று, அதுக்கு ஒரு பயமே இல்லை, ஏன்னா அவர் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறாரு. தலைவர் வந்து இப்போ நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் போதையில் இருக்கிறவங்கக்கிட்ட பொண்டாட்டி கூட 2 அடி தொடப்பக்கட்டையிலே அடிச்சிடும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அவனால். அந்த மாதிரி கிட்ட போய் பார்த்துட்டு இவன் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு தவளை வந்து ஒரு அளவு எடுத்து பார்க்குது. அது வாயை முதல் முறையாக பாம்பு வாயை விட திறந்து பார்க்குது. பாம்புக்கு தான் வாய் இருக்குதா, நமக்கு தானே இருக்குது, நாம் திறந்து பார்க்கலான்னு திறந்து பார்க்குது. அப்போ தான் முதல் முறையாக அந்த தவளைக்கு தெரிகிறது, பாம்பை விட நம்ம வாய் வந்து பெருசாக திறக்க முடியும் போல் அப்படின்னு தெரியுது. அப்படி போய் நின்று ரொம்ப சுலபமாக கீழே வாய் வச்சு பாம்பினுடைய தலைக்கு மேலே வாய் வச்சு சப்புன்னு ஒரு பாம்பு வந்து துடிச்சு செத்து போயிடுது. நான் வந்து பாம்பு தவளை கதையாக சொன்னேன் இல்லை, யாருக்கா புரிஞ்சா அந்த கதை? ஆனால் மலையாளத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதையாக பல விருதுகளை இப்போ அப்படியே நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். அந்த தவளையை வந்து ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி பாருங்கள். ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆண்ட்டை என்னை அடித்து சாவடிச்சிட்டுனா நீ எப்படா கஞ்சிக்கு லாட்டரி அடிப்படான்றல்ல, அதுலேருந்து டைலாக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எழுத்தாளர்கள் வந்து எப்பயுமே நேரடியாக மனித துயரத்தை சொல்லணும்னு அவசியமே இல்லை. பால் சக்கரையா என்று இந்தியாவில் மிக பிரமாதமான ரைட்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ரைட்டர், அவர் வந்து தேன் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு கதை எழுதியிருக்கார். நான் தான் அந்த கதையை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த கதையில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே ஏராளமான ஜீவராசிகள் இருக்குது. ஆனால் சக்கரையா வந்து ஒரு கரடியை பற்றி அந்த காட்டில் வந்து பேசுகிறார். அந்த காட்டில் இருக்கிற அந்த கரடி வந்து தவக்கரடி வந்து அப்படி நடந்து போகுது. அப்படி நடந்து போகிற போது நிறைய பெண் கரடிகள் அங்கங்கே நின்று இந்த கரடியை அப்படியே ஏக்கத்தோடு பார்க்குது. ஒரே டைமில் 10 காதல் கடிதங்கள் வருது அந்த கரடிக்கு. ஆனால் அந்த கரடி எந்த கரடியும் திரும்பியே பார்க்கல. அது நேராக கடவுள்கிட்ட போகுது. அது போய் சொல்லுது, சாமி நீ என்னை ரொம்ப சோதிக்காத, நான் எவ்வளோ நாளாக கேட்டுனுக்கிறேன், என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்லை போயும் நான் இன்னொரு இந்த நாத்தம் பிடிச்ச கரடியை காதலிக்க முடியாது. இப்போ கடவுள் கேட்குறாரு, வேறு என்ன வேணும் உனக்கு? எனக்கு வந்து ஒரு அழகான மலையாள சேச்சி வேணும். அதுனா ஒரு கரடினா இன்னொரு கரடி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காதலிக்கணும் ஒன்றும் கிடையாதுல்ல. கடவுள் வந்து சக்கரையா எழுதுகிற அந்த சமயத்தில் டிவி பார்த்துருந்தாரு, கிரிக்கெட் மேட்ச்சு. ஓகே, கிராண்டட். எந்த பொண்ணுக்கு தேன் ரொம்ப பிடிக்குமோ அந்த பொண்ணு தான் உன்னுடைய மனைவின்னு சொல்லிடுறார். இப்போ இந்த ஒரே ராத்திரில் அந்த கரடி வந்து அந்த காட்டில் இருக்கிற எல்லா தேன் கூடையும் அழிச்சிடுது, எட்டுனது காட்டுக்கு வெளியே போட்டுடுது. இப்போது நிறைய பெண்கள் வந்து காலையில் தேன் கூட்டை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வேணும், காதலனுக்கு வேணும்லாம் தேன் எட்டுமா. ஒரு பொண்ணு தான் வந்து தேனை ஃபுல்லாக குடிக்கிறா, ஒரு 1 லிட்டர் தேன் குடிக்கிறா. கரடி பயங்கர சந்தோஷமாயிடுது. கடவுள் கிராண்டட், தேன் குடிக்கிற பொண்ணு தான் உன் காதலின்னு சொல்லிட்டாள். அப்படியே வெளியே வந்து அவள் கையை பிடிச்சி ஐ லவ் யூ. ஆமாம், அந்த பொண்ணு கையை எடு ஃபஸ்ட்டு, தேன் குடிச்சிட்டு வரேன், ரொம்ப கேஷுவலாக. ஒரு கரடி போய் ஒரு பொண்ணு கையை பிடிச்சா என்ன ஆகும்? அதுலேயே பாதி பெண்கள் செத்துருவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு நல்ல இதயத்தோட வெயிட் தேன் சாப்பிட்டேன், தேன்லாம் சாப்பிட்டோன்னே இப்போ சொல்லு என்ன ப்ராப்ளம் உனக்கு? இல்லை நான் உன்னை காதலிக்கிறேன், அது மலையாளத்தில் சொல்லு, தாய்மொழியில் பேச கற்றுங்கடா நாயே அப்படின்றது. இல்லை நான் கரடி நான் உன்னை பிரேமிச்சு, நானும் உன்னை பிரேமிச்சு நேராவேன். கரடிக்கு ஒன்றுமே புரியல. கடவுள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவர் தான். உடனே ஒரு கரடியை ஒரு பொண்ணை வந்து நம்மளை கொடுத்துட்டாருன்னு மற்றதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலான்னு காட்டுக்குள்ளே கூட்டின்னு போய் 2 பேரும் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கேட்குறா, ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது உனக்குன்னு கேட்குறா. ஆமாம், கரடி சொல்லுது, இல்லை எங்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டு எதுவுமே இல்லை, பேங்க் பேலன்ஸ்லாம் இல்லை, ஆனால் கேரளாவிலே மிகப்பெரிய பணக்காரர்களாக நான் ஒருத்தன் அப்படின்னு கரடி. அசந்தரா, பேங்க் பேலன்ஸே இல்லை, நீ எப்படி? இல்லை 5000 ஏக்கர்ஸ் டோட்டலாக அந்த ஃபாரஸ்ட்டு
மொத்தமே நம்மள்தான் உண்டுன்னா நம்மள ஆளுகை கீழே தான் எல்லாமே. இங்கே இருக்கிறவங்க யாருமே நம்மளை எழுத்து பேச மாட்டாங்க. இப்போ எங்கள் ஊர் கருப்பையா மூப்பினாரை விட இங்கே ரொம்ப பெரிய ஆளா, ஒரு 2000 ஏக்கர் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரா, ஓகே நான் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டின்னு போகிறான். போகும்போது சொல்கிறேன், நான் போய் ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது, ஆனாலும் உனக்கு ஒரு பேர் தரேன், உன் பேர் நடேசன். ஓகே, வீட்டுக்கு போனோடனே அப்பா அம்மாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் நடேசன். கரடி பயங்கர டேலண்ட்டு. அடுத்த செகண்டு மாமா அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்துடுது. உடனே அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் வடிச்சிடறாரு. வடிச்சிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, ஏண்டி ஏற்கனவே 2 பிள்ளைங்கள 2 பொண்ணுங்களே 2 மலையாள பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடல, அந்த நாய் ஒரு நாள் என் காலில் விழுந்துருப்பானா? இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஒபீடியண்ட்டாகிறான், கண்டிப்பாக என் பொண்ணை இவனுக்கு தான் கொடுக்க போகிறான்னுறாரு. அம்மா ஒரு அரை மனசாக ஒத்துக்கிறாங்க. இப்போ என்ன போச்சு, கரடி தானே, நீ கல்யாணம் பண்ணு போ. அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அவள் சொல்கிறேன், அம்மா இது நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடு, நம்மளுக்கு 5000 ஏக்கர்ஸ் அருவிகள் இருக்குது, உள்ள எல்லா எஸ்டேட்டே எங்களுக்கு இருக்குது, பெரிய எஸ்டேட், நாங்கள் அங்கே போயிடுறாங்க. கதையை நான் உடனே முடிச்சிடுறேன். ஒரு 10 மாதம் பொறுத்தோடனே அம்மாவுக்கு மகள் வரலையே, இல்லை பேசி முடிக்கல, இந்த கதையை முடிச்சிடுறாங்க. ஒருத்தர் பதறிட்டாங்க. உடனே ஒரு 10 மாதம் பொறுத்து நம்ம மக வரலையேன்னு ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, பொண்ணு கையில் ஒரு கரடி குட்டி எட்டுன்னு வருவாளா, இல்லை ஒரு குழந்தைய எட்டுன்னு வருவாளான்னு ரொம்ப ஆசை. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் வந்துட்டாங்க. பொண்ணு வந்துட்டா, வாங்கி பார்க்குறாங்க, ரொம்ப ஒரு அழகான கரடி குட்டி தான். அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வீட்டுக்கு ஒரு தாய் மகளை கூட்டின்னு போய் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்கள்ல, அடாடா சக்கரையா அந்த ஒரு பேஜுக்கே அவருக்கு ஞானபீட அவார்டு கொடுக்கலாம். ஒரு பேஜ் எழுதிக்கிறார். அதில் அந்த அம்மா தலையை தடவி கொடுப்பா மகள்கிட்ட. தடவி கொடுத்து, மாப்பிள்ளை உன்னை எப்படி வச்சுக்கிறாருமா அப்படின்னு கேட்பா. அந்த பொண்ணு சொல்லுவா, அடாடா அம்மா, மாப்பிள்ளைக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது, டாஸ்மார்க்கில் போய் கரடி சரக்கு வாங்க முடியாது, அதனால் வாய் நாத்தம் கிடையாது. கிளியர். 2வது, இதுவரையிலும் எங்கள் வீட்டுக்காரர் என்னை சந்தேகப்பட்டதே கிடையாது. எஸ்எம்எஸ் யார் பண்ணது, வாட்ஸ்அப்பில் யார் கூட நீ பேசினேன், வாட்ஸ்அப் காலில் யார், வெரி ஜென்யூன். அப்புறம் காலையில் எழுந்த உடனே நீ என்னை 8 மணிக்கெலாம் குழி ரெடியாகு, நாங்கள் நினச்சா 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி ஏதாவது ஒரு அருவியில் குளிச்சுக்குவோம். அப்புறம் இந்த குழந்தை வளர்ப்புக்கு இதில் குழந்தைய பெற்றது, அப்புறம் பால் ஊட்டினது, அது மட்டும்தான் நான், மற்றதெல்லாம் தலைவர் தான். ஆணாதிக்கவாதியே இல்லை அவர் அப்படியே குழந்தைய தொட்டிலேருந்து எடுத்து வளர்த்தா இருப்பாருங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறார். அப்புறம் உங்கள்கிட்ட தேன் கேட்டேன்னா, காதி கிராஃப்டில் போய் 50 கிராம் வாங்கி தரேன்னுவீங்க, அப்பா நீலாம் அதுக்கே 1ஆம் தேதி வரல நான் காத்துன்னு இருக்கணும். அவர்கிட்ட நான் தேன் வேணும்னு கேட்டேன்னா, ஒரு ராத்திரியில் ஒரு 200 to 300 லிட்டர் தேன் வரும். என்ன வேணாலும் எனக்கு சொல்ல சொல்ல அம்மாவின் முகம் அப்படியே இருள ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு பாப்பா, அம்மா ஏன்டா இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறான், அம்மா எட்டி பாப்பா. அப்பா மலையாள மனோரமா பேப்பர் படிச்சுன்னு ஒரு ஈஸ்ட் சேரில் உட்காந்துப்பார். அம்மா போய் அவரை பார்த்துட்டு மகட்ட சொல்லுவாள், பாப்பா இதுவரெல்லாம் அம்மா வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் பாப்பா அப்படின்வான். ஆனால் எது கேட்டாலும் செய்ய முடியுமா, 5000 ஏக்கர் எங்களுக்கு சொந்தமாகுது, வெல் செட்டில்டு லைஃப் அப்படின்வா. நான் சொல்ல, ஒன்றுமே இல்லை பாப்பா, இப்போ நீ காட்டுக்கு போகல, ஆமாம் இதே மாதிரி ஏதாவது ஒரு வயசான கரடி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சேன்னா அவ்வளோதான். இப்போது நிறைய பேர் கேட்டாங்க, சார் இது கரடி கதையா சார்? நாங்கள் சக்கரையா கரடி கதையே எழுதலை, ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்ணிய கதையை ஏதோ கரடி மேலே தலைவர் சொல்லி எழுதியிருக்கார்.